Hi friends, welcome back to Shoba Handcrafts. நாம இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ ஒன்னு பார்க்க போறோம். ஒரு கிராஃப்ட். அதுக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்சதா பார்த்து ஒரு பிளாஸ்டிக் வயர் எடுத்துக்கங்க. நம்ம இன்னைக்கு வளையல் செய்ய போறோம். அதுக்கு உங்களுக்கு என்ன Dressக்கு மேட்ச் ஆகுமோ அந்த கலர் வயர் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு வயரும் பாத்தீங்கன்னா 4 மீட்டர். நான் டபுள் கலர் வளையல் செய்ய போறேன். அதுக்கு பேஸ்க்கு ப்ளூ கலரும் சுத்தி சேர்த்துக்கு 2 கலர் பிங்க் வித் yellow எடுத்துக்கறேன். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ நான் பிங்க் கட் பண்ணிட்டேன் 4 மீட்டர். அதே போல 4 அடி. அதே போல இப்ப yellow 4 அடி கட் பண்ணிறேன். நீங்க உள்ள பேஸ் நான் ப்ளூ கலர் வயர் எடுத்துக்கறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். இல்ல சேம் கலராவும் செஞ்சுக்கலாம். இல்ல வேற கலர்ஸ் இருந்தாலும் போட்டுக்கங்க. அது நம்மளோட விருப்பம் தான். உங்களுக்கு Dressக்கு மேட்சா கூட நீங்க எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியும் கூட. ஆனா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். இந்த வளையல் பேர் பாத்தீங்கன்னா முறுக்கு வளையல். சோ நம்ம அழகா செய்யலாம், ரொம்ப ஈஸி. இப்ப பேஸ் நான் ப்ளூ எடுத்து உங்க கை அளவு எவ்வளவுன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் அளந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ரவுண்ட் போட்டுக்கங்க. இதுதான் பேஸ். இது ஒரு 4 சுத்து இல்லனா 5 சுத்து எடுத்துக்கங்க. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ நான் இப்ப எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துட்டேன். இப்ப ஒரு 4 சுத்து நான் எடுத்துக்கறேன். உங்களுக்கு 4 சுத்து வேணாலும் எடுத்துக்கங்க, இல்ல 5 சுத்து நம்மளோட விருப்பம் தான். இப்போ இந்த இடத்தை ஒரு டேப் போட்டு ஒட்டிக்கங்க. என்கிட்ட செல்லோ டேப் கலர் செல்லோ டேப் தான் இருக்கு. சோ நான் அத தான் போட்டு ஒட்ட போறேன். சோ எந்த செல்லோ டேப் வேணா போட்டு ஒட்டிக்கலாம். ஏனா மேலே நம்ம அந்த வயர் யூஸ் பண்ண போறோம். அதனால அது வெளிய தெரிய போறது கிடையாது. இப்போ நான் இந்த டேப் தான் ஒட்டிட போறேன். கிட்ட white டேப் இருந்தா whiteம் யூஸ் பண்ணிக்கங்க. இது நம்ம அந்த finish பண்ற இடத்துல மேலேயும் கீழேயும் வயர் துண்டா நிக்கும். அது சேர்த்து நல்லா டைட்டா ஒட்டிக்கங்க. இது நல்லா டைட் பண்ணாதான் உங்களால இந்த வளையல் செய்ய முடியும். சோ இது ஒட்டிட்டு நீங்க அந்த வளையல் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கணும். சோ இப்போ நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ இது நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு இது கொண்டு வந்துறலாம். சோ இந்த முறுக்கிட்டு இருக்குதுல சரி பண்ணிடுங்க. இப்போ பாருங்க ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெண்டு வயரும் கீழே ஈக்குவலா மடக்கிட்டு சென்டரா கொண்டு இந்த வளையல்ல நடுவுல வச்சு ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் நான் பிங்க் எடுத்துக்கறேன். X மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட்டுக்கங்க. இப்போ X மேல இருக்கனால yellow இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த yellow வயர் இந்த பிங்க்குக்கு அடியில கொண்டு வரணும். சோ இப்போ அடியில கொண்டு வந்துட்டோம். பாத்தீங்கன்னா ரெண்டுமே X மாதிரி உங்களுக்கு தெரியும். சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா ரெண்டு வயருக்கு நடுவுல இந்த பிங்க் வயரை கொண்டு வரணும். அதாவது yellowக்கும் பிங்க்குக்கு நடுவுல இந்த பிங்க் வயர் கொண்டு வாங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிற பிங்க் வயர் அந்த பக்கம் yellow பிங்க் இருக்குல அதுக்கு நடுவுல கொண்டு போணும். சோ இதுதான் முறுக்கு வளையல் சொல்வாங்க. சோ நம்ம இது கூட கைப்பிடி எல்லாம் போட்டுருப்போம் இதே மாதிரி. அதே தான் இப்போ நம்ம வளையலையும் போறோம். இப்போ இந்த yellow கொண்டு போயிட்டு அந்த பிங்க் yellowக்கு நடுவுல கொண்டு வரணும். சோ இப்போ இந்த பக்கம் இருக்கிற yellow கொண்டு போயிட்டு அந்த பிங்க்குக்கு yellowக்கு கொண்டு வரணும். உங்களுக்கு கலர் பாத்தீங்கன்னா சேம் கலரா தான் வரும். சோ yellowக்கு yellowவும் பிங்க்குக்கு பிங்க் தான் வரும். இப்படி வந்துச்சுனா கரெக்ட்டா இருக்கு அர்த்தம். நீங்க போடுற வளையல் கரெக்ட்னு அர்த்தம். சோ இந்த பிங்க் கொண்டு போயிட்டு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுலயும் அந்த பிங்க் கொண்டு போயிட்டு அந்த ரெண்டுக்கு நடுவுல கொண்டு வரணும். சோ உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக தான் நான் ரெண்டுமே வேற வேற கலர்ல எடுத்துக்கறேன். உங்களுக்கு கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சேம் கலரா கூட போட்டுக்கலாம். சோ மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரே கலரா தான் ஒரு வயர் மேல இன்னொரு வயர் வரும். சோ பிங்க்னா பிங்க் மேல பிங்க், yellowனா yellow மேல yellow இப்படி தான் வரும் வளையல். சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக கூடாது சொல்லிட்டு இந்த வளையல் ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் நான் வீடியோ எடுத்துக்கறேன். அதே போல எப்படி finish பண்ணனும்ன்றதையும் finishல பாத்துக்கங்க. அது முடிச்சிட்டு வயர் எப்படி எந்த பக்கம் சொருகுனா finish பண்றது அழகா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ரெண்டு கலர்ல வளையல் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே உங்களுக்கு வீடியோல வரும். சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா அது எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து நல்ல கமெண்ட் சென்ட் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்ல இருக்கிற கிட்ஸ்க்கு பெரியவங்களுக்குலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்த்டே gift இந்த லாக் டைம்க்கு நல்ல Dressக்கு மேட்சா வளையல் வாங்கி தரணும்னா நீங்க இந்த மாதிரி வயர்லயும் பண்ணி தரலாம். நல்ல கிஃப்டாவும் இருக்கும். அவங்க சாரிக்கோ இல்ல ஃப்ராக்குக்கோ இல்ல சுடிதாருக்கோ மேட்சாவா இருக்கும். சோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை எப்பவும் போல Subscribe பண்ணி வெச்சுக்கங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும். Thank you. Bye.